ஓ, இங்கதான் பார்க்கிங் ஏரியாவா? ஹாய் ஹாய். பஸ் வர லேட் ஆகும் போல இருக்கேடி. ஓ, அப்ப என்னடி பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம். சாப்பிடுவோம். ஒரு டீ சொல்டி. நான் அவட பேச மாட்டேன். அண்ணே 5 டீ. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? ஸ்ட்ராங்கானா எப்படி? சிமெண்ட் ஜல்லி எல்லாம் போட்டு தருவீங்களா? மாமா ஓவரா பண்றாங்க, புடிச்சு கண்டிச்சு விட்டுருவோமா? விடுங்க மாப்ள, யூத் அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன கலட கட்டீங்களா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போற புள்ள. அப்ப நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், நல்லாவா இருக்கும்? மாப்ள பரிச்சை நல்லா எழுதிருக்கீங்க. லட்டு மாதிரி உருட்டி அப்ப இருக்கேன். உடனே கண்டிச்சு விட்டுருங்க. ஏய் இவட அண்ணே. அந்த ஊதா கலர் சுடிதார் இருக்குல்ல, ஆமாண்ணே. அண்ணன் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. அண்ணன் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வாடா. வேற வேலைன்னாங்க. ஹலோ, உங்கள அந்த அண்ணன் கூப்பிட்டாருங்க. அண்ணனா? யாரு? அதோ அந்த பைக்ல அழகா சிவப்பா உட்கார்ந்திருக்காரு. அந்த அண்ணன் தாங்க அழகா சொன்னாரு. ஓ, அட பயப்படாம வாங்க, அப்புறம் வந்து குடிச்சுக்கலாம் டீயை. என்னடி இது? அட வாங்க, அண்ணன் வெயிட் பண்றாருல. மாப்ள வருது மாப்ள. எப்படியாவது பேசி ஓகே பண்ணிரு மாப்ள. அண்ணே. ஆமா அண்ணே, உங்களதான் அண்ணே. கூப்பிட்டீங்களா அண்ணே? தம்பி சொன்னானே. சொல்றான். என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். அண்ணே, எனக்கு தெரியும் நீங்க சும்மாலாம் கூப்பிட மாட்டீங்க. ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, சொல்லுங்க அண்ணே. ஒண்ணும் இல்லம்மா, போமா. இளையராணி பஸ் வந்துருச்சுடி. பஸ் அடி முக்கியம். அண்ணன் பேசிட்டு நீங்க சொல்லுங்க அண்ணே, ஏன் கூப்பிட்டீங்க? போமா, போய் நல்லா படிமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அதானே பார்த்தேன், நீங்க சும்மாலாம் கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. அண்ணே, நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவேன். போமா, போய் படிச்சு முதல்ல உன் பேரை காப்பாத்து போ. அண்ணே, டீக்கு காசு ஒரு வாரம் கொடுத்தாச்சு, போமா. ஓ, தேங்க்ஸ் குண்டண்ணே. என்ன வந்து குண்டுடா மாப்ள. அண்ணே, என்ன அண்ணே, இப்ப நீங்க கோவமா இருக்கீங்க. நான் சாயங்காலம் வரேன், நம்ம எல்லாரும் டீ வடை சாப்பிட்டு சாலியா பேசுவோமா? ஐயோ மாமா, போமா. பாய் அண்ணே. பாய் குண்டண்ணே. இவள இப்பவே மார்டர் பண்ணனே மாப்ள. இவள மோட்டர் பண்ணியே ஆகணும் முதல்ல ஒண்ணே பண்ணணும்டா. கீழல பாத்து கிழிச்ச மாதிரி தான். ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றது? இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்டி. ஏதாவது ஐடியா வச்சிருக்கியாடி? இல்லடி, அப்புறம் எப்படி சமாளிப்ப? அவன் மூஞ்சி பார்த்தாலே ஐடியா ஆட்டோமேட்டிக்கா வரும்டி. அத வச்சு நான் எப்படி சமாளிக்கிறேன்? ஏய் சார், பக்கிய பத்தி பேசும்போது பர்சனாலிட்டியே வந்து நிக்குது. சார், உங்களால ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன? அந்த மாலா இருக்காளே, பயங்கர ஃப்ராடா இருக்கா சார். யாரு அவ? போனை இந்தான்றா அந்தான்றா, இங்க என்றா அங்க என்றா, கடைசியில போனை கடையில கொடுத்துருக்கலாம். போனை ஏன் கடையில கொடுக்கணும்? பட்டுக்கடையில நீங்க பயங்கர ஃபேமஸ் ஆம்ல. விஐபி கிட்ட போன் வாங்கினா சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்கணும்ங்கறா. ஏன் சர்வீஸ்ல நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. இதே கேள்வியதான் சார் நானும் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, சொல்லு. அது கேட்டீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும் சார். இப்போ மில்லுக்கு உளுந்து எடுத்துட்டு போறோம், அது அப்படியேவா குடுக்குறாங்க? உடைச்சுதானே குடுக்குறாங்க. அப்போ போனை உடைச்சிட்ட. நான் சொன்னது உளுந்த. நான் கேட்டது போனை. ஐயா, ஏய் போன் எங்கடே? ஜி, வார்த்தை தடிக்குது ஜி. இப்போ உன் உடம்பு தடிக்க போகுது ஜி. ஜி, அத்து மீறீங்க ஜி. இப்போ உன் மூஞ்சில 10 போட போறேன் ஜி. ஜி, பப்ளிக்ல பாக்குறாங்க ஜி. நீ பண்ண வேலைக்கு பப்ளிக் பாக்கட்டும் ஜி. விளையாட்டு ரொம்ப மோசமா இருக்கும் ஜி. என்ன நீ அடங்க மாட்டியா? போடி கடையை. என்னப்பா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றது உத்தேசம்? ம் ம் மதி, ஏய் என்னாச்சுப்பா? ஏன் அழுவுற? மதி, ஏன் அழற? சொல்லிட்டு அழு. எனக்கு காரணம் தெரியற வரைக்கும் உன்னை சோத்துல கை வைக்க விட மாட்டேன். சொல்லுடா. நான் வக்கீல் ஆக போறேங்க ஐயா. நம்ம வீட்டுல எல்லாரும் டிகிரி வாங்கியிருக்கோம். இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு 10வது ஃபெயில் ஆயிட்டமேனு கொஞ்சம் கூட சொரணம் இல்லாம இப்படி சோத்துல கை வைக்கிறானே நினைச்சுங்க. என் கண்ணுல தாரதாரியா கண்ணீர் ஊத்துதுங்க. ஊத்துண்டா. அதுக்கு என்னப்பா பண்றது? அவனுக்கு தான் படிப்பு வரலையே. அதுக்குன்னு அப்படியே விட்டுலாமா ஐயா? தம்பி கூட தான் போன வருஷம் சரியா படிக்கல. சித்தப்பா அவனை அடின்னு அடிச்சு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கல. எல்லாரும் சேர்ந்து பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க.
அண்ணன் மூஞ்சி முகரைய உடைச்சாவது கூடிய சீக்கிரம் டிகிரியை வாங்கி உங்க கையில ஒப்படைக்கிறீங்கயா. அப்படியெல்லாமா படிக்கணும்? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? கடவுள் எதுக்கு 2 கண்ணை கொடுத்துருக்கான் தெரியுமா? எதுக்கு? ஒன்னு பாக்குறதுக்கு, இன்னொன்னு படிக்கிறதுக்கு. டேய் கேட்டுக்கடா. தம்பி பேசுறத கேட்கும்போது நானே மாடு மேய்க்கிறத விட்டுட்டு கான்வென்ட்ல சேரலாம் போல இருக்கு. இவர் என்னங்க பொறுப்பு இல்லாம பொரியல்ல கை வச்சுக்கிட்டு இருக்காரு. புலிமுட்டை, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் இவனை கட்டி வச்சு உரிச்சாவது டிகிரி வாங்கி காட்டுறேன். டேய் அவன் பசியே தாங்க மாட்டான், எப்படி அடி தாங்குவான்? படிக்கணும் சரிதான், ஆனா அவனை கொஞ்சம் மெதுவா அடிச்சு படிக்க வைடா. சரிம்மா. டேய் ஏய் எங்க போறான்? புக்ஸ் வாங்க போறாரு. எங்கடா ஓடுற? இருடா. இவன் எங்க போறான்? மதி, கயிறு வாங்க போறாரு கட்டி வச்சு அடிக்க. சாப்பிட்டு விடாம பண்ணிட்டானே. ஐயா இவன் என்ன சொல்ல வரான்? என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? எப்படி பண்ணிட்டேன்? எப்படியா பண்ணிட்டேன்? வெள்ளையா இருக்கீங்க, படிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா. அடி செருப்பால ஆளு விரும்புறீங்க. வாங்க. ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ். ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கணும். என்ன ஹாப்பியா இருக்கா பாருங்க. நானும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். அப்படியா? ஆமா, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால தான் இவ்வளவு கெக்கரிப்பாவும் கொக்கரிப்பாவும் இருக்கேன். இல்ல உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இருக்கீங்க? நான், என் ஒய்ஃப், என் ஒய்ஃபோட அப்பா, என் ஒய்ஃபோட அம்மா, என் ஒய்ஃபோட தம்பி, என் ஒய்ஃபோட அண்ணா, என் ஒய்ஃபோட அக்கா, என் ஒய்ஃபோட அக்கா புருஷன், என் ஒய்ஃபோட அக்கா புருஷனோட குழந்தை கூட வச்சிருச்சு. அதாவது என் ஒய்ஃபோட தங்கச்சி என் கூட தான் இருக்கேன்னா பாத்துங்களேன். ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன விளையாடுறா? இப்பதானே டீட்டெயிலா சொன்னேன். யூ ஆர் ஒண்டி கட்டியோ. ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னன்னு நான் சொல்றேன். நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டி அதுல உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தங்கச்சி இவங்களெல்லாம் அரவணைச்சு காலம் பூரா கஷ்டப்படாம காப்பாத்துற பத்தியா? அதுக்கு பேர் தான்டா ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆல்ரெடி இருக்கிற ஃபேமிலிக்குள்ள நீங்களா போய் ஜாயிண்ட் ஆயிட்டு கேட்டா ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது. அத்தை அரட்டுறது, மாமாவை மிரட்டுறது, கொழுந்தியா குளிக்கிறது, எட்டி பாக்குறது. ஆமா ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு கொடுத்தோம். எது கொழுந்தியா குளிச்சதை எட்டி பார்த்ததா? தமாஷா பேசுறேன். சீரியஸாவே சொல்றேன். ஜாயிண்ட் ஃபேமிலி மட்டும் இல்ல, ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும்ங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுவாங்க, பாருங்க. புருஷன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கானே, இருக்கானா செத்தானு வந்து பாத்தியா? அதெல்லாம் நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எது தெரியுமா? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க நீங்க? நான் மட்டும் என்ன வீட்ல சும்மாவா இருந்தேன்? அப்படி என்னடி கலெக்டர் வேலை? சொல்ற ரமேஷ். நிறுத்துற வண்டிய. ஆமா ரமேஷ், நானா? நான் என் ஹஸ்பண்ட் டிரைவர் 3 பேரும் ஜீப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்டா. என்ன கேட்டிருப்பான்? சரி ரமேஷ், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நைட்டு நானே பண்றேன்டா கால். யாரடி ரமேஷ்? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன், சொல்லுடி. தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன கிளிக்கா நம்பரையே ரசிக்கிறார். சொல்ற சுரேஷ், நான் என் ஹஸ்பண்ட் தோற. நீ சொல்றது ஒல்லிய உயரமா, அது தங்க தோறடா. ஷோ குள்ளமா இருக்கிறது தம்பி தோற. இவன் கொழு கொழுன்னு கும்முன்னு இருப்பான். பேரு அட்டக் தோற. இப்ப தாண்டி அந்த பேரு எனக்கு மேட்ச் ஆகுது. ஓகே ஓகே, நானே கூப்பிடுறேன்டா சுரேஷ். யாரடி இந்த சுரேஷ்? ரமேஷோட ஃப்ரெண்டு. நீ இன்னும் ரமேஷே யாருன்னு எனக்கு சொல்லல. இப்ப என்ன உங்களுக்கு ரமேஷ் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஸ்பீக்கர்ல போடுறி. ஸ்பீக்கர்ல போறதுக்கு இங்க என்ன திருவிழாவா நடக்குது? சொல்ற மாதிரி திருச்சியிலையா, ஒளிச்சுடுதா, கலையரங்கம் தியேட்டர் வாசல்லையா? இருக்குமே. நீ வெயிட் பண்றியா? அத சொல்லுடி முதல்ல, நெஞ்சு வலிக்குது. யார் சார்? உங்க செகண்ட் ஒய்ஃபா? ஒரு செகண்ட் கூட இவ ஒய்ஃபாவே இருந்ததுலடா நினைச்சேன். இப்ப என்னடா சொன்ன அந்த டிரைவர் பையன்கிட்ட? தாவா. உனக்கு என்ன இப்போ போன்ல பேசின மாதேஷ் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு வசனம் தெரியுமாடா? அப்ப நீ என்ன சந்தேகப்படுற? எப்பவோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. என்ன பத்தி தெரியுமாடா? தெரியுமாடா மலமாடே? கிளம்பணும் முடிவு பண்ணிட்டாடா. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. சொல்லு. ரமேஷ், சுரேஷ், மாதேஷ் அவங்க எல்லாரையும் நான் டெய்லி அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், தெரியுமா? அப்ப நைட்ல தான் நான் தூங்கிடுவேனே. தக்காளி எவ்வளவு இன்னோசென்ட்டா எட்ஜ் வரையும் நடிக்கிறா. மறுபடியும் பண்ணாங்க. எங்க கிளம்பிட்டலாம்? ஹலோ, என்ன எல்லாரும் அவங்க நடிக்க போறாங்க? டேய் ஒருத்தரா இங்க வாங்கடா.